நாம் அனைவரும் நம்முடைய அருமை சகோதரி இந்த விருதுநகர் பாராளுமன்றத்தினுடைய வேட்பாளராக இருக்கிற திருமதி ராதிகா சரத்குமார் அவர்களை ஆதரித்து பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இன்னைக்கு நீங்க திமுகவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், நம்மை எதிர்க்கிறவர்களுக்கு ஏதாவது கொள்கை இருக்கிறதா? நேற்றைய தினம் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், இன்றைக்கு எப்படி செய்கிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமை தலைவர் கல்வி கண்டிருந்த காமராஜர் அவர்களை இழிவுபடுத்தி அவரை தோற்கடித்து மமதை வெளிக்கொண்ட திமுக இன்றைக்கு காமராஜருடைய ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொல்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன? காங்கிரஸ் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொன்னதை மறந்துவிட்டு இன்றைக்கு திமுகவை நம்பி ஆட்சி செய்து கொண்டிருக்கிற திமுகவின் கால்களை வருடிக் கொண்டிருக்கிற காங்கிரசிற்கு காமராஜரை பற்றி பேசுவதற்கு யோக்கியது இல்லை என்பதை தெரிந்தவுடனேயே உதயநிதி ஸ்டாலினும் ஐயா ஸ்டாலின் அவர்களும் நாங்கள் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு வரை கலைஞருடைய ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொல்வதற்கு தகுதியற்ற திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி என்ற திருட்டு மாடலை கொண்டு வந்து சாராயமான ஆட்சியாக இன்றைக்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் சாராய கடை இருக்கிறது என்றால் நம்முடைய தமிழ் பெண்மணிகள் தாய் அறுத்து 20 பேர் கள்ளச்சாராயத்தால் மாண்டிருக்கிறார்கள், தங்களுடைய கடையை இழந்திருக்கிறார்கள் என்றால் இந்த சாராய கூட்டணிக்கா உங்களுடைய ஓட்டு என்பது எங்களுடைய கேள்வி. எனதருமை சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நீங்க நம்முடைய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது சட்டமன்றத்தில் இதே அதிமுகவினர் எவ்வளவு இழிவுபடுத்தினார்கள். இதே சட்டமன்றத்தில் புரட்சி கலைஞருடைய எம்எல்ஏக்களாக உள்ளவர்களை விலைக்கு வாங்கி திரு விஜயகாந்த் அவர்கள் வாழ்வுடன் எத்தனை நெருக்கடி கொடுத்தார்கள். சட்டமன்றத்தில் அதிமுகவை எதிர்த்து தனியில் ஒரு மனிதனாக நாக்கை துணித்துக் கொண்டு ஒரு ஆண்மகனாக நின்றவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். தன் வாழும் வரை திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தாமரை சின்னத்தை தூக்கி பிடித்து கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தலில் நரேந்திர மோடி இந்த நாட்டின் பிரதமராக ஆக வேண்டும் என்று உழைத்தவர் திரு விஜயகாந்த் அவர்கள். ஆனால் இன்றைக்கு அவருடைய குடும்பத்தினர் 5 சீட்டுக்கு அற்பத்திற்கு ஆசைப்பட்டு விஜயகாந்த் அவருடைய கொள்கையை, அவருடைய நம்பிக்கையை சிதைத்துவிட்டு அதே அதிமுகவின் காவடியில் வீழ்ந்திருக்கிறார்கள் என்றால் உண்மையான விஜயகாந்த் அவருடைய தொண்டர்கள், விஜயகாந்த் அவருடைய ரசிகர்கள் தாமரை சின்னத்திற்கு வாக்களிப்பார்கள். விஜயகாந்த் அவருடைய ஆன்மா சாந்தி அடைவதற்கு தாமரைக்கு வாக்களிப்பார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனது அருமை சகோதர சகோதரிகளே, கடந்த தேர்தலில் கமலஹாசன் என்று ஒரு நடிகர் வந்தார். அவர் என்ன செஞ்சாரு? காட்சி வைத்து அடித்து அடித்து வாருங்கள் திமுகவை விரட்டப் போகிறேன், அண்ணா திமுகவை விரட்டப் போகிறேன், ஊழல்வாதிகளை விரட்டுவதற்கு தான் காட்சி வைத்தோடு நான் வந்திருக்கேன்னு சொன்னார். ஐயோ பரிதாபம்! மொத்த சீட்டு ராஜ்யசபாக்காக மொத்த கொள்கையை விட்டுவிட்டு இன்றைக்கு திமுகவுடைய கால்களை வழிக் கொண்டு ஊர் ஊராக சென்று உதயசூரியனுக்கு வாக்கு கேட்கிறார் என்றால் இது எவ்வளவு பெரிய அசிங்கம்! கமலஹாசன் ஒரு மிகப்பெரிய கலைஞன் திரைப்படத்துறையில், ஆனால் அரசியலில் பூஜ்ஜியமாக மாறி போனது உதயசூரியன் சின்னத்தை எடுத்ததனால. எனது சகோதர சகோதரிகளே, உங்க எல்லாருக்கும் தெரியும், இஸ்லாமியர்கள் என்றால், கிறிஸ்துவர்கள் என்றால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு வெற்று பிம்பத்தை, ஒரு பொய் பிரச்சாரத்தை திமுகவும் காங்கிரசும் மாறி மாறி சொன்னது. ஆனால் திமுகவுடைய முகமூடியை இன்றைக்கு கிழித்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் 21 பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த தேர்தலில் அறிவித்திருக்கிறது. அதில் ஒரு இஸ்லாமியர் கிடையாது, ஒரு கிறிஸ்துவர் கிடையாது. ஆனால் இவர்கள் சமூக நீதி காவலன் என்ற நேரம் போடுகிறார்கள். அதிமுக 33 பாராளுமன்ற உறுப்பினர்களை அறிவித்திருக்கிறது, ஒற்றை இஸ்லாமியரை இங்கே அறிவிக்கவில்லை. ஆனால் அதிமுக சொல்லுகிறது நாங்கள் இஸ்லாமியர்களின் தோழர்கள் என்று. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி 20 பாராளுமன்ற உறுப்பினர்களை அறிவித்திருக்கிறது. அதில் ஒரு கிறிஸ்துவை நாங்கள் அறிவித்து நாங்கள் தான் சமூக நீதி காவலர் என்று நிலைநாட்டி இருக்கிறோம். நம்முடைய அண்டை மாநிலம் கேரளா,
பாரதிய ஜனதா கட்சி 20 பாராளுமன்ற உறுப்பினர்களை அறிவித்திருக்கிறது. அதில் ஒரு இஸ்லாமியரை, ஒரு கிறிஸ்தவரை அறிவித்து நாங்கள் சமூக நீதியின் காவலர்கள் என்று அறிவித்திருக்கிறோம். திரு நரேந்திர மோடி அவர்கள் தொப்பி போட்டு கஞ்சி குடிக்கிற ஏமாற்றுகளை செய்வதில்லை. இஸ்லாமியர்களோடு ஒன்றிணைந்து இஸ்லாமியர்களுக்கான தொழில் வளர்ச்சி, கல்வி, முன்னேற்றம், சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான முன்னேற்றம் என்று இன்றைக்கு சிறுபான்மை மக்களின் காவலராக திரு நரேந்திர மோடி இருக்கிறார் என்றால் அப்படிப்பட்ட தலைவருக்கு நாம் வாக்களிக்க வேண்டியது கட்டாயம். எங்கள் எல்லாம் ஏதோ வெத்து பொருளாக 1000 ரூபாயை கொடுத்து ஏமாற்றலாம் என்று சொல்லி அனைத்து பெண்களுக்கும் 1000 என்று வாக்குறுதி கொடுத்த திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தின் 1.5 கோடி தாய்மார்களை ஏமாற்றிய ஒரு பாதகம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். ஒற்றை கையெழுத்தில் டாஸ்மாக் சாராய கடை மூடுவேன் முதல் கையெழுத்து என்று சொல்லி இன்றைய தேதி வரை 45,000 கோடி ரூபாய்களை அந்த சாராயத்தின் மூலம் வருமானம் ஈட்டி என் சகோதரிகளை நடுத்தரவிற்கு கொண்டு வந்த திரு ஸ்டாலின் அவர்கள் ஆதரவு பெற்ற இந்த காங்கிரஸை நீங்கள் ஆதரிக்க போகிறீர்கள்? எனது அருமை சகோதரர்களை, தேர்தல் வாக்குறுதியிலே 100 ரூபாய் சிலிண்டருக்கு குறைத்து பெண்களை, தாய்மார்களுடைய கண்ணீரை நான் துடைப்பேன் என்று சொன்ன திரு ஸ்டாலின் ஒற்றை ரூபாய் குறைத்திருக்கிறாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பெண்கள் எல்லாம் நகைகளை அடைமாறு மையங்கள் கூட்டுறவு வங்கியில 5 சதவீதம் வரைக்கும் எங்களுடைய ஆட்சி வந்தால் மீட்டுக் கொடுப்போம் என்று திரு ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பொய்யை சொல்லி பெண்களை ஏமாற்றினார்களே, ஒற்றை சதவீதமாவது மீட்டுக் கொடுத்தார்களா? எத்தனை துரோகம் தாய்மார்களுக்கு, எத்தனை பெரிய அவமானம் தாய்மார்களுக்கு. தங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிற தாய்மார்கள் கோபத்தோடு இருக்கிறார்கள், கொதிப்போடு இருக்கிறார்கள். இந்த திமுக என்ற திருட்டு திராவிட மாடலை நாங்கள் விரட்டி எடுப்போம் என்று இன்றைக்கு தாய்மார்கள் விருதுநகர் பாராளுமன்றத்தில் சூழலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனது இளைஞர்களே, எனது சகோதரர்களே, இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் தமிழகத்தில் போதைப் பொருள், எங்கு பார்த்தாலும் இளைஞர் மாணவ சமுதாயத்தை அழிப்பதற்கு போதைப் பொருள் மாஃபியா விற்பனை. அந்த விற்பனையை செய்யக்கூடிய நபர் திமுகவுடைய அரசியல் சாம்ராஜ்யத்தின் முக்கிய பொறுப்பில் இருக்கிறார் என்றால், இந்த போதைப் பொருளின் மூலமாக மாணவ சமுதாயத்தை அழித்து, இளைஞர்களை அழித்து, அந்த பணத்தில் இந்த ஆட்சி நடத்துகிறார்கள். அந்த பணத்தில் உங்களுக்கு பணத்தை கொடுத்து 1000, 500 என்று கொடுத்து வாக்கு கேட்டால் நீங்கள் திமுக சொல்லுங்கள், காங்கிரஸ்காரர்களுக்கு சொல்லுங்கள், போதைப் பொருளில் வந்த வருமானம் எங்களுக்கு தேவையில்லை. மக்களை ஏமாற்றி ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய இந்த திமுகவை இதோடு நாங்கள் ஒழித்து கட்டுவோம் என்று முடிவு கட்டுங்கள். உண்மையான ஜனநாயகத்தை, உண்மையான தேசப்பற்றை, தேசத்தின் வளர்ச்சியை கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடிமக்களும் விருதுநகர் பாராளுமன்றத்தின் ஆண்களும் பெண்களும் அறுதியிட்டு முடிவு செய்வோம், வெற்றி பெற செய்வோம். உங்களது சகோதரியை தாமரைக்கு வாக்களித்து அருமை சகோதரி திரு ராஜிலா சரத்குமார் அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்கு அனுப்புவோம், ஒன்று வருவோம், வெற்றி பெறுவோம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன். எல்லா குழுவினர்களுக்கு ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி.